அதுக்கப்புறம் தான் இது மிளகு செடின்னு சொன்னாங்க. இப்படி தான் இருக்கும். இது மிளகு வந்து பிடுங்கி அதை வந்து மிதித்து அதுக்கப்புறம் காய போட்டு அதை போய் வியாபாரிக்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. நம்ம பார்க்குற போது சும்மா இது என்ன வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா பெருக்கி சேர்க்கறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, இங்கேருந்து கீழே கொண்டு போகிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குதிரை வாடகை கொடுத்து குதிரைக்கு இங்கே இப்போ நாங்கள் குதிரை வச்சுருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, குதிரையில் ஏற்றி விட்டுறலாம். இருந்தாலும் இல்லாதவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. குதிரைக்கு வாடகை கொடுத்து இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படி ஆகிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம வேலை செய்கிறதுக்கும் ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்குமே இது சரியாக போயிடும். அது சில பேர்த்துக்கு யாருக்குமே புரியாது. இதெல்லாம் வாழைக்கண்டு கீழேருந்து தான் மேலே ஏற்றிட்டு வந்திருக்காங்க வைக்கிறதுக்காக. இனி எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் காடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. நீ நடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ நடுவாங்கன்னு தெரியல. குழி தோண்டி அதுக்கப்புறம் நடுவாங்க. நாங்கள் இன்னும் விசேஷம்லாம் இருக்கா. ஸோ அதனால் விசேஷத்துக்குலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நடுவாங்க போல். அப்புறம் நாங்களும் சரி சுற்றி பார்த்தாச்சா. அப்புறம் அவங்கெல்லாம் ஆட்டுக்கு கொலை வெட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். சரி நம்ம போயிட்டு வரலான்டா, இங்கேருந்து என்ன பண்ணுறது, சரி தம்பி வேறு அழுதுருவானா, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பயும் சூரி கூப்பிட்டான், வாங்க சித்தி மேலெல்லாம் போய் அந்த காட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. அச்சச்சோ நம்மளாலாம் முடியாதுடா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா தம்பி அழுதுட்டியானா பிரச்சனை, தம்பியை தூக்கிட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லை. தம்பியை தூக்கிட்டும் வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் பாப்பா இருந்துச்சா, சரி அதனால் அவனை தூங்க வச்சுட்டு பாப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இதில் நிறைய அவக்கூட இருந்துச்சு. ஆனால் இது எப்படின்னா இருக்கும், ஆனால் வந்து எப்படின்னா மழை பெஞ்சு ஏதாவது காற்றடிச்சிச்சின்னா அப்படியே உதிர்ந்துடும். அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் இந்த செடியெலாம் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்கு வச்சுருப்பாங்க. இது தன்னால் முளைச்சிருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்து காணமிளகாய் செடி நிறையா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ப்ரெஷர் செடி, ப்ரெஷர் கீரை சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ தன்னால் கீழே முளைச்சிருக்கு. அங்கெல்லாம் காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, இங்கே தன்னால் முளைச்சிக்கிட்டு. அப்புறம் காணமிளகா, அதுக்கப்புறம் கனகாமரை, இதெல்லாம் நிறையா இருக்குங்க. இப்படி தான் இந்த சைஸ் தான் காணமிளகா இப்படி தான் இருக்குமே. ஆனால் சரியான காரமாக இருக்கும். அப்புறம் அவங்க கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தால் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக பாப்பா ஜூஸ் போடும். அது எப்படின்னா எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணோம். அப்புறம் பப்பாளி நிறையா இருக்குது இங்கிட்டு. அப்புறம் இது ஒரு தக்காளி சொல்லுவாங்க. என்ன தக்காளினா, இப்போ நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வர முடியல தக்காளிலாம் அப்படின்னு சொல்லிட்டா இங்கே ஒரு தக்காளி இருக்குது. நம்ம செடிலாம் தக்காளி செடிலாம் கீழே தானே இருக்கும். இது வந்து எப்படின்னா கொடி மாதிரி படர்ந்து இருக்குங்க. அந்த தக்காளி சைஸுமே ஒரு குட்டியாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் போட்டு குழம்பு வைப்பாங்களாம். நான் ஒன்று பிடிங்கி காமிக்கிற பாருங்களேன். இந்த சைஸ் தான் இருக்கும். நான் கொஞ்சம் காயாக பிடிங்கிட்டேன். இது நல்லா ரெட்டிஸாக வருமா. இதை போட்டு தான் அப்போல்லாம் குழம்பு வைப்பாங்களாம். ஆனால் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்துடுறாங்க இல்லாத பட்சத்துக்கு அந்த மாதிரி. இதுதான் எங்கள் வீடு. அதுக்கு பக்கத்தில் எங்கள் பெரியத்த வீடு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து தம்பி தூங்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் வந்ததுமே பச்சை மிளகா அப்படின்ட்டு வந்துருந்தோமா, அதனால் ஜூஸ் போடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படின்னா எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாய் போட்டு அப்படியே ரெண்டையும் குலுக்கி உப்பு இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது, இதுக்கு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து காண மிளகா போட்டால் அந்த டேஸ்ட் இருக்காது. நான் சத்தம் போட்டுகிட்டே எல்லாத்துக்கும் வயிற்றால பிடுங்க போது நீங்கள் இவ்வளோ காரத்தை போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கர காரமாக இருக்கும். பச்சை மிளகா கூட அவ்வளோ காரம் இருக்காது, இது வந்து சரியான காரமாக இருக்கும். இதனால கேட்கல, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பாப்பா கொடுத்துச்சு. அப்பாடா சாமி உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் ஜூஸ்க்கு ஒரு கும்பிடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தம்பி எந்திரிச்சிட்டானா. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அவனை தூக்குனேன். இவன் வந்து எங்கள் மச்சனார் பையன், அப்புறம் என் தம்பி, இது இன்னொரு நாத்தனார் பையன். நாத்தனாருக்கெலாம் பஞ்சமே இல்லை, நிறையா நாத்தனார் இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோமா, எல்லாம் பேசிட்டு விளையாண்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே போனால் அங்கே மலையில் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக
ஃப்ரீயாக இருந்துட்டு ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும்ல. அப்புறம் அந்த ஜூஸுக்கு எல்லோரும் சண்டை போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமனார் அவகோடாலாம் அந்த பக்கம் விளைஞ்சிருக்கும் போல், அதெல்லாம் பிடிங்கிட்டு வந்து காம்பு கிள்ளிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோமா, அதனால் வந்து இப்போயே ரெடி பண்ணி வச்சா நாளைக்கு குதிரை வரும்போதே ஏற்றி விட்டுருவாங்க. அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையனும் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்களும் பேசிகிட்டு இருந்துட்டு, ஏன்னா அங்கே பெரியத்த வீட்டில் தான் டவர் கிடைக்கும். அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் செல்லு நோண்டி அப்புறம் இந்த சூரி கூப்பிட்டான், வாச்சித்தி சும்மா தானே இருக்க, தம்பி தூங்கிட்டு இருந்தானா, சரி அதனால் வாச்சித்தி போகலாம் அப்படி சொல்லிட்டு நானே என் தம்பி அப்புறம் இந்த சூரி 3 பேர் வந்தோம். இது வந்து நாத்தனார் காடு, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் வாழைக்கண்டு ஏற்றி அங்கே ஊத்துக்காட்டுக்கு யாரோ கேட்டிருப்பாங்க போல், அங்கே போகிறாங்க. எங்கள் தம்பியெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்படி கட்டி வச்சா தான் அது கீழே எதுவும் விழுந்துராது. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஹிந்திக்காரங்களாம் இங்கே இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இங்கே தான் ஏலக்காய் செடிலாம் இருக்குது. நான் இந்த ஏலக்காய் செடியை வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே வந்தேன். அப்புறம் இது இங்கிட்டு இது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான். உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல, இப்போ தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா, அதனால உங்களுக்கு தெரியாது. இங்கேயும் மிளகு செடி காப்பி செடி எல்லாமே இருக்குது. இது இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும். அந்த தூரில் தான் இருக்கும் ஏலக்காய் செடி. ஏலக்காய் அதில் இந்த தூரில் தான் இருக்கும். நானே சரியாக பார்த்ததே இல்லை, ஆனால் செடியை பார்த்துருக்கேன். ஆனால் ஏலக்காய் எப்படி வரும் அப்படின்றத நான் பார்த்ததில்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அத்தை ஊருக்கு கொண்டு வருவாங்கள்ல பீன்ஸ் பயிரை, அந்த பயிரை நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த பயிர் ரொம்ப பிடிக்கும். பந்தல் மாதிரி போட்டு நிறையா இருந்துச்சு. அது என்னன்னு தெரில. அப்புறம் பிடுங்கிறதா என்னன்னு தெரில, பிஞ்சு மாதிரி இருக்குது, முத்துனது மாதிரி இருக்குது. அது அத்தைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பக்கம் தான் வீடு. இங்கே தான் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. இந்த பிளேஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த தளம்லாம் போடலை. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா காப்பி கொட்டை இதெல்லாம் காய போடுறதுக்காக. ஏன்னா இங்கே வெயில் நல்லா அடிக்கும் இந்த இடத்துல, அப்போ வந்து இதெல்லாம் காய போடுறதுக்கு. இங்கே எல்லாமே வாழை மரம் இதெல்லாம் இருக்குது. இந்த வீட்டில் தான் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. எனக்கு அவங்கள நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா 3 குழந்தைங்க, எப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரே பையன் மட்டும்தான் 8 வயசுக்கார குழந்த. அதில் வந்து ஒரு சின்ன பிள்ளை 9 மாதக்கார பிள்ளைய விட்டுட்டு அவங்க காலையில் விட்டுட்டு நைட்டு தான் வருவாங்களாம். அந்த பிள்ளை எனக்கு அதை சொன்னதுமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்ம பிள்ளைய எவ்வளோ விழுந்து விழுந்து பார்க்குறோம், அந்த பிள்ளைய ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது தெரியல. அது கடவுள் தான் பார்க்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஊருக்கு போகிற வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். டாடா பாய் எல்லாத்துக்கும்.